மகளிருக்கான மகத்துவ அரசாக திகழும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விருந்தினர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தின விழா மாநில அளவிலான மணிமேகலை விருதுகள் மற்றும் வங்கி கடன் இணைப்புகள் வழங்கும் விழாவில் வருகை தந்த மாண்புமிகு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர் அவர்களே, சற்று நேரத்திலே மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கூட வருகின்றார். மாண்புமிகு முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில் நேரடியாக வருகின்றார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய மத்திய சென்னையுடைய பாராளுமன்ற மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, சென்னை மாநகராட்சியுடைய மதிப்பிற்குரிய மேயர் மேடம் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய உங்கள் சார்பாக பிறகு உங்களுக்கு 15,000 ரூபாய் சுழல் நிதியாக அரசு சார்பாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. 6 மாசம் முடித்த பிறகு இன்னொரு கிரேடிங் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் சிஃப் நிதி, அதாவது கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டும் அரசு மூலமாக உங்களுடைய ஸ்ட்ரெங்க் இன்னும் கூடுவதற்காக கொடுக்கப்பட்டு வருகின்றது. மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு கூட மறுபடியும் வரவேற்கின்றேன். அது மட்டுமல்ல, மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் அதாவது சுழல் நிதி மட்டும் பத்தாது, சிஃப் நிதி மற்றும் பத்தாது, உங்களுக்கு நிறைய வங்கிகளுடைய உதவி லிங்க் பண்ணக்கூடிய காசோலி உதவி கூட கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிட்டு எங்களுக்கு அடிக்கடி இது சம்பந்தமாக ரிவ்யூ கூட பண்ணுவார்கள். அடுத்ததாக மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். திருமதி விஜயலட்சுமி அவர்களை தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். குழு பெயர் ஸ்ரீ சக்தி சிறப்பு மகளிர் சுய உதவி குழு. எங்கள் குழுவில் மொத்தம் 10 பேர் இருக்கோம். அந்த 10 பேரில் 5 பேர் மாற்றுத்திறனாளி, 5 பேர் நலிவுற்றோம். எங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருமே சுயமாக தொழில் செஞ்சு நாங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கோம். நாங்கள் 2021 ஒரு சின்ன முதலீடை போட்டு தான் நாங்கள் குழு ஆரம்பித்தோம். இப்போ எங்கள் குழுவோட மொத்த சேமிப்பு 3,50,000, மாதம் 1,000 ரூபா சேமிப்பு செலுத்தும். இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் நாங்கள் ஒவ்வொருத்தருமே சுயமாக தொழில் செய்கிறோம். அதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு சுய உதவி குழு தான் தந்தது.
வந்து அதில் ஓடணும். அதில் எங்கள் குழுவில் பார்த்தீங்கன்னா 53 வயசு வரைக்கும், என்னோட ஏஜ் வந்து 32, 53 வயசு வரைக்கும் மகளிர் இருக்காங்க. அவங்கெல்லாம் 1 மணி நேரம் ஓடுறங்கிறது வந்து பெரிய விஷயம். அவங்க 1 மணி நேரம் ஓடி அந்த விளையாட்டை வந்து சாதனை படைச்சிருக்காங்க. நமது மகளிர் திட்டத்தின் கீழ் நிறைய விளையாட்டு போட்டிகள் வருஷந்தோறும் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆண்கள் விளையாடக்கூடிய கால்பந்து போட்டியை நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள் நம்ம மகளிர் சுய குழு பெண்களும் விளையாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தியுள்ளார். அதை செயல்படுத்தும் விதமாக ஊராட்சி அளவில், வட்டார அளவில், மாவட்ட அளவில் நிறைய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பெற்று கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மாநம்பிக்கையோடும் விளையாண்டு கால்பந்து போட்டியில் முதலிடத்தை பெற்றுள்ளனர். அவங்க சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல, கடுமையான பயிற்சியினாலையும் தன்னம்பிக்கையோடையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இடஒதுக்கீடு வழங்கிய சமத்துவ அரசு, பெண் உரிமை போற்றி மண் உரிமை காப்பதில் இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, சென்னை மாநகரத்துடைய வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் IAS அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி ஸ்ரேயா சிங் IAS அவர்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களே, மணிமேகலை விருது பெறவுள்ள தருமபுரி சக்தி மகளிர் சுய குழுவைச் சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கீதம் மகளிர் சுய குழுவினை சேர்ந்த சகோதரி சரண்யா அவர்களே, ஜூம் கால் மூலமாக காணொலி காட்சி மூலமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, அரசினுடைய அனைத்து அலுவலர்களே, மணிமேகலை விருது பெற வந்துள்ள மற்றும் வங்கிக் கடன் இணைப்புகளை பெற வந்துள்ள அனைத்து மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த என் அறுவை சகோதரிகளே, தமிழ்நாடு முழுவதும் காணொலி காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழு சகோதரிகள் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் மணிமேகலை விருதுகள் வழங்குவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். வருடம் முழுவதும் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நம்முடைய மகளிர் சுய குழுக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற போது ஒரு சொந்த வீட்டிற்கு என்னுடைய உறவினர்களை, என்னுடைய சொந்த அக்காக்களை, தங்கைகளை பார்க்கின்ற அந்த உணர்வு எப்பொழுதுமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஏற்படும். அந்த பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியிலும் நான் உங்களை எல்லாம் சந்திக்க வருகை தந்திருக்கின்றேன். முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் 1989ஆம் ஆண்டு இந்தியாவிலே முதன் முறையாக இந்த மகளிர் சுய குழுக்களை ஆரம்பித்தார்கள். அவர் தான் தொடங்கி வச்சார். அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபொழுது இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த மகளிர் சுய குழுக்களுடைய உழைப்பிற்கு அவங்களுடைய அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களை எல்லாம் ஒரு படியாக உயர்த்தி காட்டினார்கள். கலைஞர் அவர்கள் சுய குழுக்களை தொடங்கினார். ஏதோ ஒரு திட்டத்தை துவக்கிட்டோம், மகளிருக்கு கடன் உதவிகளை கொடுக்கின்றோம், தொழில் செய்கிறாங்க, அவங்களே முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அவர் நிற்கவில்லை. அந்த குழுக்கள்லாம் ஒவ்வொரு குழுவும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதில் கலைஞர் அவர்கள் மிக உறுதியோடு இருந்தார். அதனால்தான் தமிழ்நாடெங்கும் சிறப்பாக செயல்படுகின்ற அந்த குழுக்களுக்கு, அந்த சகோதரிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த மணிமேகலை விருதுகளை கலைஞர் அவர்கள் தான் அறிவித்து கொடுக்க ஆரம்பித்தார். சென்ற 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த விருதுகள்லாம் கொடுக்காம நிறுத்தப்பட்டிருந்தது.
ஆனால் நம்முடைய கழக அரசு ஆட்சி அமைஞ்ச உடனே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே இந்த விருதுகளை மீண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவிட்டார். பெண் விடுதலையே மகளிர் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் என்று முழங்கியதுதான் திராவிட இயக்கம். பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஆட்சியாக முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி காலம் இருந்தது. இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. குடும்ப சொத்துல பெண்களுக்கு சம உரிமை உண்டுன்னு இந்தியாவிலேயே முதன்முறையாக அந்த சட்டத்தை இயற்றியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லை, காவல்துறையிலும் போலீஸ்லையும் மகளிர் பணியாற்றலாம் என்ற நிலைமையை இந்தியாவிலேயே முதன்முறை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போல வாழ்ந்து காட்டும் திட்டம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். வாழ்ந்து காட்டும் திட்டத்தை கொண்டு வந்து பல லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4,76,000 மகளிர் குழுக்கள் இருக்கின்றன. அதுல 53,74,000 பேர் உறுப்பினர்களாக நீங்க இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மகளிருடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு இந்த மகளிர் சுய குழுக்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரீங்க. நான் எந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் போனாலும், உடைய முதலமைச்சர் எனக்கு உத்தரவிட்டிருக்காரு, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய இயங்கக்கூடிய மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை வர வச்சு அவங்க விட்டு நீ பேசணும், அவங்களுடைய குறைகளை எல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டாங்க. பிசிக்கலாக நீங்களும் ஆண்களை விட நீங்கள் இன்னும் அதிகம் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த விளையாட்டுப் போட்டிகளை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறோம். இந்த போட்டிகளை நடத்திய அனைத்து அதிகாரிகளுக்கும், அதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும், வெற்றி பெற்றவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக செம்பருத்தி மகளிர் சுய உதவிக் குழு, சங்கரன் கோவில், பெருமாள்பட்டி, தென்காசி. அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பழுவூரை சேர்ந்த ஆப்பிள் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு தரவை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ சக்தி விநாயகர் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி, செங்கப்பள்ளி இளந்தளிர் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, பைங்கால், மகிழம்பூ மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம். கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வடக்கு வெள்ளாளப்பாளையம் தாமரை மகளிர் சுய உதவி குழுவினருக்கு மணிமேகலை விருது வழங்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு மொடையூர் ஸ்ரீ செல்வ விநாயகர் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு மணிமேகலை விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாநில அளவில் சிறந்த சுய உதவி குழுக்கள் நகர்ப்புறம், சேலம் மாவட்டம் சேலம் மாநகராட்சி சங்கத்தமிழ் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாநகராட்சி ஜேபி நகர் தாமரை மகளிர் சுய உதவி குழுவினரை அன்போடு அழைக்கின்றோம். விருது, சான்றிதழ் மற்றும் விருது தொகை 1 லட்சம் ரூபாய் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாநகராட்சி ஜெயம் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு மணிமேகலை விருது வழங்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் இவர்களுக்கு கோப்பை மற்றும் 25,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. அடுத்து கால்பந்து போட்டியில் 2ஆம் பரிசை பெறுபவர்